Taste the Daily. ஈரோடு மாவட்டத்தில் மாநகர் மாவட்ட மகளிரணி சார்பில் கழக செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் மேயரும் மாவட்ட மகளிரணி செயலாளருமான மல்லிகா பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம். ஆனந்தன், KV ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட மாணவரணி செயலாளர் ரத்தன் பிருத்வி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம். ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் நகர கழக சார்பில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, மாவட்ட அவைத்தலைவர் L. மணி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் குருமூர்த்தி, விவசாய அணி மாநில துணைத் தலைவர் ஜெயராமன், மகளிரணி மாவட்ட செயலாளர் சாந்தா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் வடகரை பேரூர் கழகம் சார்பில் பிரானூர் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நெல்லை மண்டல செயலாளர் சிவா ஆனந்த், மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், மாவட்ட பொருளாளர் சண்முகையா ஆகியோர் முன்னிலையிலும் தென்காசி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் போதைப் பொருட்களின் கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது எனவும் அதை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது எனவும் இந்தியாவின் போதைப்பொருள் கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர்